வேண்டும். இதை தவிர்த்து நான் சில கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து தான் எல்லாருக்கும் கடிதம் எழுதினேன். அதில் எப்படி என்று சொன்னால், என்எல்சியிலே நிலம் கொடுப்பவர்களுக்கு பங்குதாரராக்குங்கள், preferential ஷேர் கொடுங்கள், முன்னுரிமை பங்குகளை கொடுங்கள். கம்பெனி நஷ்டத்தில் போனாலும் லாபத்தில் போனாலும் அவர்களுக்கான ஈவுத்தொகை கிடைக்கும் என்பதற்காக. அது மட்டுமல்லாமல் அதில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்ப வீடு மாறி கொடுக்கின்ற பொழுது நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொல்றது போல அவர்களுக்கு கிராம அமைப்பை போன்ற வீடுகளை பக்கத்து கிராமங்களிலே நிறுவி அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப இந்த என்எல்சி நிர்வாகம் மூடப்படுகிறது. வைண்ட் அப் பண்ணுகின்ற பொழுது நீ யார் யார்கிட்ட எல்லாம் நிலம் எடுத்தீங்களோ அவங்களுடைய வாரிசுகளிடம் அந்த இடத்தை நிரவி அதை பரப்பி அதனுடைய இடங்களை அவருடைய வாரிசுகளிடம் பட்டா போட்டு திரும்ப அந்த நிலங்களை ஒப்படைக்க வேண்டும். இதெல்லாம் நாம சொல்றோம். இதெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கெல்லாம் வழிபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே என்எல்சி நிர்வாகம் மீண்டும் அவர்கள் மீது தேவையில்லாத, அவர்களுக்கு சேர வேண்டியதை தடுக்கின்ற ஒரு இதுவாக இல்லாமல் ஒரு பிலந்திரபிஸ்டாக அவங்க செயல்படணும். அப்படி அவங்க செயல்பட்டால் தான் இந்த திட்டம் டேக் ஆப் ஆகும். இப்போ எல்லாரும் போராடினாங்க, எல்லாரும் பண்ணாங்க, எல்லாரும் செஞ்சாங்க. ஆனால் இது மாதிரி யாரும் கேட்கவே இல்லை, செய்யவே இல்லை. இது கலெக்டர் மட்டும் இல்லை, கலெக்டர் தான் முழு அதிகாரம் படைத்தவர். ஆனால் அவர் கூட இதுல ஏதும் செய்யாதவராக இருக்கிறார். இதையெல்லாம் செய்யணும். இப்ப தமிழக அரசினுடைய ரோல் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, இவங்க கையெழுத்து போட்டாங்க, அது நடந்துரும். யார் வந்தாலும் யாரு போனாலும் நடைபெறுவது உண்மையாகிவிட்டது. இப்ப இந்த என்எல்சி நிர்வாகம் சில செலவுகளை செய்கிறது. எதுக்கெல்லாம் செலவு செய்து, இந்த தூசு பறக்குது, அதுல தண்ணி அடிச்சு அந்த இதெல்லாம் பண்ணி அதை அமைக்க விடுறாங்க. நிறைய மரங்களை வளர்த்து பசுமை இதுக்காக வளர்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணீர், குடிநீர் பிரச்சனை என்கின்ற பொழுது அவர்கள் எது வரலும் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, விருதாச்சலம் வரலும் இந்த குடிநீர் பிரச்சனைக்காக பைப் லைன்ல வச்சு விருதாச்சலத்துல கொடுக்குறாங்க. இந்த குறிஞ்சிப்பாடியினுடைய பல கிராமங்களுக்கு போது, அது இல்லாம இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கின்ற எல்லா விவசாய நிலங்களுக்கும் இந்த குடிநீர் போய் சேர்கிறது. இப்படி எல்லா விதத்திலேயும் அவர்கள் செய்திருந்தாலும் எங்களுக்கு தேவை வேலை, எங்களுக்கு தேவை நியாயமான இழப்பீடு, எங்களுக்கு தேவை உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தை நீங்க எடுக்க வேண்டாம். அதனால தான் நான் கோர்ட்ல போய் போட்டிருக்கேன். கோர்ட்ல பதில் சொல்லுங்க. இப்ப இருக்கிற அதிகாரி 2 ஆண்டு இருப்பாரு, அவர் மாறி போயிட்டு அவங்க எங்க போய் கேட்பாங்க? அதெல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும். அதற்கான நடைமுறைக்காக தான் நீங்க கோர்ட்ல உத்தரவாதம் சொல்லுங்க. எங்களுக்கு 1 கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு. இரண்டாவது, இங்க இருக்கிற மாதிரி கிராமம் மாதிரியே 10 கிலோமீட்டர் தள்ளி கிராம அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்கள், எங்களுக்கு நிலம் கொடுங்க. நீங்க பிச்சை போட வேணாம், அவன் அதிலே வச்சு